வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரா நம்பர் தியரி சப்ஜெக்ட்டில் லீனியர் கான்கரன்ஸ் டாப்பிக்கில் மகாவீரா பசில்ஸ் அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மகாவீரா பசில்ஸு உங்களுக்கு நல்லா புரியுறதுக்காக நான் 2 சம் போட போகிறேன் மகாவீரா பசில் பேஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்தமாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது, அந்தமாரி 2 டைப் ஆஃப் மகாவீரா பசில்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது 23 வேரி ட்ராவலர்ஸ் என்டர்ஸ் த அவுட்ஸ்கர்ட் ஆஃப் அ லஷ் அண்ட் அ பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட். அதாவது 23 பேர் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நுழையிறாங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட மீனிங்கு. தே ஃபவுண்ட் 63 ஈக்குவல் ஹீப்ஸ் ஆஃப் பிளான்டேன்ஸ் அண்ட் 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் டிவைடட் தம் ஈக்குவலி. அதாவது 63 பிளான்டேன்ஸு, அதுக்கப்புறம் 7 விதமான ஃப்ரூட்ஸு அவங்க எடுத்து அதை அவங்களுக்குள்ளே ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் அ ஹீப். அதாவது ஒருத்தவங்களும் எவ்வளோ ஈக்குவல் ஷேர்ஸு பண்ணாங்க அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் கொஸ்டினை நம்ம எப்படி ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறது அப்படி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் இன் அ ஹீப். அதாவது எக்ஸ் நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ்னால் உங்களுக்கு 63 பிளான்டேன்ஸ், அந்தமாதிரி நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் இன் அ ஹீப்பிட்டு உங்களுக்கு எக்ஸுக்கு அசியூம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒய் பி த நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் ரிசீவ்டு பை அ ட்ராவலர். அதாவது நம்ம 23 ட்ராவலர்ஸ் இருக்காங்க, அவங்க 23 பேருக்கும் ஈக்குவல் ஷேர் நம்ம அந்த பிளான்டேன்ஸையும் ஃப்ரூட்ஸையும் ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும். அதில் அந்த ஒய் பி த நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் ரிசீவ்டு பை அ ட்ராவலர். அந்த நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸு ஒரு ட்ராவலருக்கும் ரிசீவ் பண்ணது எவ்வளோட்டு அது ஒய்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படி பார்ப்போம். வென் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் ஆர் 63x + y. இது எப்படி நம்ம போட்டோன்னா, அதாவது எக்ஸ் என்னென்னா பி த நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் இன் அ ஹீப்பு. ஆனால் நம்மளுக்கு இங்கே 63 பிளான்டேன்ஸ் ப்ளஸ் 7 சிங்கிள் ஃப்ரூட்ஸு. அண்டுனா உங்களுக்கு ப்ளஸ்ஸு, ஆர்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன். உங்களுக்கு இந்த மேக்ஸோட இது பேசிக் ரூலு, இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் ஆண்டு கொடுத்துருக்கனால உங்களுக்கு ப்ளஸ்ஸு. அதனால் இது நம்பர் ஆஃப் எக்ஸ் வர நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் இன் ஹீப்பா. அப்போது 63 நம்மளுக்கு ஹீப் பிளான்டேன்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது 63x ஆண்ட் வந்திருக்கனால ப்ளஸ்ஸு 7. அப்படி தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த வென் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் ஆர் 63x + 7. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த 23 ட்ராவலர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்கணுன்ட்டு. ஈக்குவல்னால் ஷேர் பண்ணியிருக்கணும்னா அந்த ஈக்குவல் அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஈச் ட்ராவலர் ரிசீவ்டு ஒய் பிளான்டேன்ஸ், தேர்ஃபோர் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ். ஒரு ட்ராவலரும் ஒய் பிளான்டேன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் நம்மளுக்கு 23 ட்ராவலர்ஸ் இருக்காங்க. 23 ட்ராவலர்ஸும் ஒய் பிளான்டேன்ஸில் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா 23 ஒய்ட்டு நம்ம எழுதணும். தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் ரிசீவ்டு பை ட்ராவலர் 23 ஒய். இப்போ இந்த 63x + 7, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் ப்ளஸ் 7 ஃப்ரூட்ஸு, அது ஈக்குவலாக ஷேர் பண்ணணும் 23 ட்ராவலர்ஸ்க்கும். அப்போது 23 ட்ராவலர்ஸ்க்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். அந்த டோட்டல் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படி பார்த்தீங்கன்னா, 63x + 7 = 23y. அதாவது 23 ட்ராவலர்ஸ்க்கு இந்த நம்பர் ஆஃப் பிளான்டேன்ஸ் ப்ளஸ் ஃப்ரூட்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணுறோன்ட்டு நம்ம ஈக்குவேஷன் மூலமாக எழுதியிருக்கோம். இப்போ இது கான்ஸ்டன்ட். அதனால் இதை இந்த சைட் கொண்டு வாங்க, இதை இந்த சைட் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்னா 63x - 23y = -7. ஏன்னா உங்களுக்கு இந்த +7 இந்த சைடு போகும்போது -7, +23y இந்த சைடு வரும்போது -23y. இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 63x எடுத்துக்கிட்டிங்கன்னா 63x கான்கிரண்ட் டு இந்த கான்ஸ்டன்ட்ஸை எப்பவுமே ரிமைண்டர் எழுதணும். -7 mod 23. அப்படி இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வேண்டாம், நம்மளுக்கு ஒயில் ஃப்ரேம் பண்ணுறது முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். அது எப்படிட்டு பார்த்தீங்கன்னா, -23y கான்கிரண்ட் டு -7 mod 63 வரும். இப்போ -23y எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் -23y இருக்குல்ல, அப்போ இங்கேயும் மைனஸ் தான் எழுதணும். மைனஸை நம்ம எப்பவுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அதனால் -7 ரிமைண்டர் நம்ம கான்ஸ்டன்ட்ஸை தான் ரிமைண்டர் எழுதணும். mod 63 வரும். இப்போது நம்மளுக்கு எக்ஸ் வச்சே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் வச்சு ஏன் சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஒய் வச்சு ஏன் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வச்சு சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒய் ஈக்குவேஷன்
கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் நான் இப்போ எக்ஸ் வச்சு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் வச்சு சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த 63x வந்து கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. அதனால் இந்த நம்பர் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 63x கான்கிரண்ட் வந்து இந்த 63 வந்து 23ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து 6, அதாவது -6 ரிமைண்டர் வரும். இந்த -6 ரிமைண்டர் வருது அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் இந்த அல்ஜிப்ரா நம்பர் தியரி பிளேலிஸ்ட்டில் என் வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த -6லாம் எப்படி வருது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த -6 ரிமைண்டர் வரும். இந்த 63 வந்து 23ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த -6 வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். அதான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா. அதாவது இது வந்து ஒரு பெரிய நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து இந்த மாடை வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிமைண்டரை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்தமாரி உங்களுக்கு -6x கான்கிரண்ட் வந்து -7 mod 23. இப்போ வந்து இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அதனால் 6x கான்கிரண்ட்டு 7 mod 23. இது வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். 63x - 23y = -7. இப்போ வந்து இந்த ஃபார்மில் எதுக்கு கொண்டு வரோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து லீனியர் கான்கிரன்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். அப்போ வந்து நம்ம ABM அதுக்கப்புறம் A, M நம்ம GCD கண்டுபிடிப்போம். அது D அந்த GCD வேல்யூ அசைன் பண்ணுவோம். இப்போது இந்த A, GCD கண்டுபிடிச்சிங்கன்னா 1, அது D வேல்யூக்கு அசைன் பண்ணிட்டு இது சால்வபிளாக பார்ப்போம். சால்வபிள்னால் உங்களுக்கு D டிவைட்ஸ் B, D வந்து டிவைட் பண்ணும். 1 வந்து 7 என்ன டிவைட் பண்ணும். அதனால் நம்மளுக்கு 1/7 therefore it is solvable எழுதிட்டு நம்மளுக்கு வந்து உடனே ஜென்ரல் சொல்யூஷன் போவோம். இந்த ஸ்டெப்ஸ் ஏன் டக்குன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு லீனியர் கான்கிரன்ஸ் வீடியோவில் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜென்ரல் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இதான் ஃபார்முலா. x = x0 + m/d × t. t belongs to z. இந்த ரேஞ்சு எதுக்காக வந்திருக்கு எல்லாமே அந்த லீனியர் கான்கிரன்ஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 0 ≤ t <d. இப்போ வந்து x0 வந்து உங்களுக்கு 5 கண்டுபிடிப்போம். எப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் x வந்து இப்போ 6 × 5 வந்து 30 இந்த 7 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 7. 30 - 7 வந்து 23. அப்போது 23 வந்து இந்த 23 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அப்போது 0 ரிமைண்டர் வரும். அதனால் உங்களுக்கு x = 5 உங்களுக்கு இஸ் அ பர்டிகுலர் சொல்யூஷன். இந்த x0 எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியலனா அந்த லீனியர் கான்கிரன்ஸ் வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த x0 எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம ஃப்ளோவாக கரெக்டாக வர்றது, இந்த ரேஞ்ச் எதுக்காக கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ அந்த x0 வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5 + 23 / d வந்து உங்களுக்கு 1 கண்டுபிடிச்சோம். அந்த 1 சப்ஸ்டிட் பண்ணி t எழுதுங்க. இப்போ x = 5 + 23 t belongs to z. இப்போ நம்மளுக்கு x வந்து கண்டுபிடிச்சிட்டோம். x-க்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ x ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. x, y 2 வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிள் இருக்கிறதுனால நம்மளுக்கு x வேரியபிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், y வேரியபிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதனால் y வேரியபிளுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த x வேரியபிளை வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1ல் நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் 1ல் இந்த x இருக்கிற இடத்துல இந்த x வேரியபிளை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதாவது 63 × 5 + 23 t - 23 y = -7. இப்போ வந்து இந்த 23y வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஏன்னா y தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் y வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்கனால இந்த 23y இந்த சைடு கொண்டு வந்து இந்த -7 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ 63 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 315. 63 × 5 வந்து 315 + 63 × 23t அதை அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணாங்க ஏன்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் +7 இந்த 7 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ +7 ப்ளஸ் இந்த ரெண்டு இன்டீஜரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 322 + 63 × 23t. ஏன் 63 மல்டிப்ளை பண்ணக்கூடாது சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த y வேல்யூ 23 இருக்குது பார்த்தீங்களா, y வேல்யூ 23 இதுக்கு டிவைடண்ட்டாக இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இந்த சைடு கொண்டு வந்தால் உங்களுக்கு டிவைசராக போயிடும். அதனால் டிவைசராக போகும்போது உங்களுக்கு இங்கே 23 இந்த மல்டிப்ளை பண்ணாதனால இந்த 23 கேன்சல் ஆகும். இந்த 23 வந்து 14 × 322. அதனால் y = 14 + 63t வரும் ஆன்சர் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்.
டி பிலாங்ஸ் டு ஜெட்டு உங்களுக்கு எப்பவுமே எல்லாத்துலேயும் எழுதுறது தான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு எந்த வேரியபிள் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ டீயாக இருந்தாலும் டி டேஷாக என்ன வேணால் போட்டுக்கோங்க. பிலாங்ஸ் டு ஜெட் சம் இன்டீஜர் அது கூட எதுக்காக போடுறோன்ட்டு லீனியர் கான்கரன்ஸ் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எக்ஸு ஒய்ட்டு 2 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த இன்கான்கிரன்ட் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது லீனியர் கான்கரன்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து t ஈக்குவல் டு 0 இந்த t இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து 5, ஒய் வேல்யூ வந்து 14. t இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து 28, ஒய் வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த t இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 77. அப்புறம் உங்களுக்கு t ஈக்குவல் டு 2, 3, 40 எவ்வளோ வேணால் போயிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டிட்டு கரெக்டாக பர்டிகுலர் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கல. நம்மளுக்கு வந்து எக்ஸுக்கு மட்டும்தான் இந்த டிட்டு கண்டுபிடிச்சி பண்ணோம், ஒய்க்கு டிக்கு கண்டுபிடிச்சிலாம் பண்ணல தனியாக. அதனால தேர் ஆர் மெனி பாசிபிள் சொல்யூஷன்ஸ். அதனால் டீக்கு வந்து கரெக்டாக ஒரு எண்டு கிடையாது, அது இன்ஃபினைட் நம்பர் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து தேர் ஆர் மெனி பாசிபிள் சொல்யூஷன்ஸ்ட்டு இந்த சம்மை முடிச்சிருங்க. நம்மளோட முக்கியமான ஃபோக்கஸ் என்னென்னா எக்ஸ் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதில் ஒரு 2 டி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு வந்து அது நிறையா மெனி பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணி சொல்லிடணும். இப்போ வந்து அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் வந்து உங்களுக்கு இந்தமாதிரி ஈக்குவேஷன், இந்தமாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷனில் நீங்கள் இந்த மகாவீரா பசில் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த சம் பாருங்கள், அதாவது யூஸிங் கான்கரன்ஸ் சால்வ் த எல்டிஇ, அதாவது லீனியர் டியோபேந்தன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லீனியர் டியோபேந்தன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்தமாதிரி கொடுத்தா உங்களுக்கு வந்து லீனியர் டியோபேந்தன்ட் ஈக்குவேஷன் அதாவது ஏபிசி அந்த மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஏற்கனவே பார்த்த மாதிரி தானே நம்ம பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்தமாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து யூஸிங் கான்கரன்ஸ் அந்த கீவேர்டு ரொம்ப முக்கியம். யூஸிங் கான்கரன்ஸ் கொடுத்தாலே லீனியர் கான்கரன்ஸை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த லீனியர் கான்கரன்ஸை ஒரு இன்டெரக்டாக ஒரு கீவேர்டு அதாவது யூஸிங் கான்கரன்ஸ் சொல்லி சால்வ் த எல்டி அப்படி சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எல்டி அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவீங்கன்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தப்பாகுவீங்க தெரியும். அதனால் இந்த யூஸிங் கான்கரன்ஸ் இந்த கீவேர்டு வந்தாலே நீங்கள் இந்த லீனியர் கான்கரன்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க கிவன்ட்டு. இப்போ இது ஈக்குவேஷன் 1 அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அதாவது 15x கான்கரண்ட் டு 39 mod 21 இல்லைனா உங்களுக்கு 21y கான்கரண்ட் டு 39 mod 15 எழுத சொன்னேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ 15x கான்கரண்ட் 39 mod 21 இதில் வந்து ஏ, இது பி, இது எம் அந்தமாரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு ஏ கமா எம்முக்கு ஜிசிடி கண்டுபிடிச்சி ஜிசிடி வேல்யூ டிக்கு அசைன் பண்ணுவோம். அதான் இந்த லீனியர் கான்கரண்ட் ஸ்டெப்ஸு. இப்போ வந்து ஏ வந்து உங்களுக்கு 15 கமா 21 ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஜிசிடி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வரும் ஆன்சரு. இப்போ வந்து 3 வந்து டி ஈக்குவல் டு 3 நம்ம அசைன் பண்ணிடுறோம். இப்போ டி டிவைட்ஸ் பி ஆட்டு பார்ப்போம். ஏன்னா சால்வபிளாக பார்க்கணும் அந்த ஈக்குவேஷன். டி டிவைட்ஸ் பினா 3 டிவைட்ஸ் 39, நம்மளுக்கு பி வந்து 39, அதனால் உங்களுக்கு 3 டிவைட்ஸ் 39, அதனால் த ஈக்குவேஷன் இஸ் சால்வபிள். அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் எம் பை டி இன்டூ டி பிலாங்ஸ் டு ஜெட் 0 less than equal to t less than d. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு எக்ஸ் நாட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நாட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளுக்கு இந்த 15x கான்கரண்ட் 39 mod 21 இந்த எக்ஸில் நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு இந்த 21ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் கண்டுபிடிப்போம். அந்தமாதிரி இப்போ எக்ஸ் நாட் வந்து உங்களுக்கு 4, எக்ஸ் நாட் 4னா உங்களுக்கு 15 into 4, உங்களுக்கு 15 into 4 மைனஸ் உங்களுக்கு இந்த 39 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. அது நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 21ஆல் 15 into 4 அந்த ஆன்சர் மைனஸ் 39 மைனஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் வந்து 21ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகி உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 0 வரும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த 4 வந்து நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதாவது எந்த ஈக்குவேஷன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டு ப்ளஸ் எம் பை டி இன்டூ டி. எக்ஸ் நாட் வந்து 4, எம் வந்து உங்களுக்கு 21, டி வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம் 3. அந்தமாதிரி சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு 3 வந்து 7 times 21, அதனால் x equal to 4 plus 7t, t belongs to z.
எக்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டா நம்ம மாவீரா பசில் அந்த ப்ராப்ளம் ஸ்டெப்ஸ் படி என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணி ஒய் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். அந்தமாரி நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 15 × 4 + 70 + 21y = 39. இப்போ ஒய் வேல்யூ இங்கே ப்ளஸில் தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு எப்பவுமே ப்ளஸ்ஸில் தான் இருக்கணும். நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். அதனால் பாசிட்டிவாக இந்த வேல்யூ இன்சைடே வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்பரை இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ வந்து -15 × 4 + 70 + 39. 15 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து -60 -15 × 70 + 39. 15ம் 7ம் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105t -21. எப்படின்னா உங்களுக்கு -60 + 39 வந்து -21. இந்த 21 வந்து கீழே டிவைசராக வரும் நீங்கள் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது. அந்தமாதிரி பண்ணும்போது 21 ஒன் டைம்ஸ் போகும். இது வந்து 21 5 டைம்ஸ் 105. அப்போ வந்து ஒய் வேல்யூ வந்து -1 -5t. t வந்து பிலாங்ஸ் டு z. அது எப்பவுமே எழுதிருங்க. ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சி முடிக்கும் போது y = -1 -5t, t பிலாங்ஸ் டு z. இதான் ஒய்யோட ஈக்குவேஷன். அப்போ therefore the general solution is x-க்கு வந்து உங்களுக்கு 4 + 7t நம்ம கண்டுபிடிச்சோம். ஒய்க்கு வந்து நம்மளுக்கு -1 -5t, t பிலாங்ஸ் டு z. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிருக்கு. நம்ம வந்து அடுத்தது வந்து இன்கான்கிரண்ட் சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம் அப்படி கண்டுபிடிக்கணும். இன்கான்கிரண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் அதாவது மாவேரா பசில் பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம டி வேல்யூ கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதனால் ஒய்க்கு தனியாக நம்ம டி வேல்யூ கண்டுபிடிக்கிறது இல்லை. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த டி வேல்யூவை பொறுத்து தான் நம்மளுக்கு இன்கான்கிரண்ட் சொல்யூஷன் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதனால் டி வேல்யூ நம்மளுக்கு கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக இல்லாதனால நம்மளுக்கு வந்து வெறும் சும்மா ஒரு t = 0 அந்த 0 இல்லை t = 1 சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்ன எழுதிருங்க. இப்போ t = 0னா உங்களுக்கு வந்து 4x வேல்யூ, y t = 0 y இல்லைனா உங்களுக்கு y வந்து -1. அப்புறம் நம்மளுக்கு இந்தமாதிரி எழுதிருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதாட்டி நீங்கள் பாதி சம் இன்னும் முடிக்கல, பாதியிலே சம விட்டுறீங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதனால் therefore there are many possible solutions எழுதிருங்க. இந்த ஏன் அப்படி எழுதுகிறோம் therefore there are many possible solutions அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டி வேல்யூ வந்து நம்மளுக்கு அந்த ரேஞ்சு, அதாவது இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்கும் 0 <= t d. அதனால் இங்கே டி வந்து கரெக்டான வேல்யூ நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இல்லாதனால நம்மளுக்கு வந்து therefore there are many possible solutions நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். இதுதான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மகாவீரா பசில் ப்ராப்ளம்ஸ் இந்த லீனியர் கான்கிரன்ஸில் கேட்டால் இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளமை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.